Assalamu alaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் தான். மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த நட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி மார்னிங்க்கு நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிறேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் எப்போ மழை பிடிக்கணும் தெரியாது. ஸோ அதுக்குள்ளே இந்த காய வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா அண்டு வால்நட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இதில் ரோஸ்டட் மக்கானா மட்டும் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு இதில் ஏதாவது ஃப்ரூட் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி நான் ஸ்மூத்தி மாதிரி நான் மார்னிங்க்கு எடுத்துப்பேன். இன்றைக்கி மேங்கோ இருந்தது. மேங்கோ ஸ்மூத்தி மாரி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு மக்கானாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா நான் இங்கே சின்ன சின்ன க்யூபாக மேங்கோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ மேங்கோ ஸ்லைஸையும் கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சேன்னா ஒரு ஸ்மூத்தி மாரி ரெடி ஆகிடும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்றதுக்கு. அண்ட் இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆப்பிள் இருக்கும், அண்ட் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்கோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேங்கோ ஸ்மூத்தியும் போல் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துட்டேன். அண்ட் வீடு க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்தது. சரி அதை மார்னிங்கே பண்ணி முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு ஒன்ஸ் மாப் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாப் போடுற இந்த ஒரு இது ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸு இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது அந்த சின்ன பாட்டிலில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி அந்த லைசால் இருக்கு இல்லையா, நான் நார்மலாக மாப் போடுறப்ப லைசால் ஊற்றி நம்ம மாப் போடுவோம் இல்லையா, அதை உள்ளே ஃபில் பண்ணி அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி அந்த ஸ்டாண்டில் நம்ம மாட்டி விட்டாலே நம்ம அப்படியே மாப் பண்ணிக்கிட்டே போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் இந்த ஒரு மாப் போடுற ஸ்டாண்டு. சரி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு மார்னிங்காக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணுறேன். சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கேன். அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வாட்ரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைசால் நம்ம எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ணுற லைசால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டாண்டில் அப்படியே ஸ்டிக்கில் அப்படியே மாட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரும், நம்ம பாட்டையும் மாப் பண்ணிக்கிட்டே போகலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக மாப் போடுறது பார்த்திங்கன்னா மாப் எடுத்து அது புழிஞ்சி போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு சைட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வருது, நம்ம ஈஸியாக மாப் போடுற மாதிரியும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க்கை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாள் நைட்டு இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆற்றுக்கு போட்ட ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கடந்ததை உள்ளே நான் போட்டுருவேன். மழை ஏதாவது பெஞ்சால் நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு உள்ளேயே பார்த்திங்கன்னா காயட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது காஞ்சிருச்சு. இதை மார்னிங் எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இதை மடித்து அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அப்பப்போ ஆர்டர் பண்ணிவிட்டா ஃப்ரெஷ்ஷாகவும் காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காடை செய்யலான்னு சொல்லிட்டு காடையும் ஒரு வாங்கியிருந்தேன். ஒரு 1 kg கிட்ட காடை வாங்கியிருந்தேன். அண்ட் உருளைக்கிழங்கு லெமனுன்னு சொல்லிட்டு அன்றைக்கான காயில் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. சரி அவ்வளோ தூரம் போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ தேவையான காயெல்லாம் வாங்கிக்கலாமே, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குவேன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது. அண்ட் இங்கே காடை நான் இதுவரையும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன். இதுவரையும் இங்கே சிக்கன் அண்ட் மட்டன் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் காடை இருந்ததுன்னு சொல்லிட்டு காடை வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதை வாங்கி நல்லா
க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுட்டு இந்த காடையை வந்து ஃப்ரை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், லெமனுன்னு சொல்லிட்டு தேவையான காயெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இங்கே வந்து பிரியாணி பாட்டை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து சோயாஸில் வந்து பிரியாணி செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பட்டை, கிளாம்பர்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சைடில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 4 வெங்காயம் போல் தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இதையும் வந்து பிரியாணி பாட்டில் போட்டுட்டு ஒன்ஸ் நல்லா வந்து எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரையும் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போது வர வீடியோஸில் வந்து ரெசிபி வந்து நிறைய வந்து போடுறதில்ல. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெசிபி ஷூட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி அண்ட் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா மசீர வரையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம சேனலில் இது வரையும் போட்டதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த சோயாஸ் வச்சு ஒரு குஸ்கா மாதிரி டைப்பில் வந்து இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் மீன்வைல் இங்கே வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா இங்கே ஹாட் வாட்டர் வந்து நான் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சோயாஸ் வந்து இதில் சேர்த்துட்டு பாயில் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா சோயாஸ் மட்டும் எடுத்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அண்ட் இதை பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எதுவுமே நான் சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கலாம். இதில் வந்து குஸ்கா டைப்பில் செய்கிறதுங்கிறதுனால வேறு காய் எதுவுமே சேர்க்கலை. இந்த சோயாஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு குஸ்கா டைப்பில் பிரியாணி செய்யலான்னு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிறது வரையும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி காடை நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, இந்த காடையில் தான் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னமோ தெரியல, இந்த காடையை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ளைனாகவே வந்து குஸ்கா டைப்பில் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளைன் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லிலாம் நான் சேர்க்கலை. ஜஸ்ட் நார்மல் மிளகாய் தூளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா சைடில் நான் வந்து ஹாட் வாட்டரில் அந்த சோயாஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து தண்ணி எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த சோயாஸ் மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாத்திரத்துலேயே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மசாலா கூட வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பிரியாணி வந்து போட்டிருக்கோம். சிக்கன், மட்டன் அண்ட் காடை பிரியாணியும் கூட பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த பிரியாணிலாம் நிறைய ரெசிபி இருக்குது. இந்த மாதிரி ப்ளைனான ஒரு குஸ்கா டைப் பிரியாணி வந்து நம்ம போட்டது இல்லையேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஆஃப் புதினாவை மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடயே வந்து தயிர் நான் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் உரைய வச்ச தயிர் தான் நான் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து தயிர் எதுவுமே நான் வந்து உரைய வைக்கல. கடையில் தான் வந்து பேக்கெட் தயிர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துட்டு மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாலாம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து நார்மல் பிரியாணி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். ஸோ 1 கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் வாட்ரு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் வாட்ரு வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ தண்ணியெல்லாம் மெஷர் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து லெமனை பிழிஞ்சு விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு லெமனை தான் வந்து ஒரு லெமன் அளவுக்கு நான் வந்து பிழிஞ்சு விட்டேன். நார்மலாக வந்து வீட்டில் உரைய வச்ச தயிர்னால் உங்களுக்கு வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் தான் நான் சேர்ப்பேன். பட் இப்போ வந்து கடையில் வாங்கின தயிர் வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லெமன் ஃபுல்லாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டைமில் வந்து சால்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நார்மலாக இந்த பிரியாணி மசாலாலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹோம்மேடாக அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய பிரியாணி வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக தான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலா வந்து பேக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிரியாணி மசாலா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே தீர்ந்துருச்சு. இனிமேல் ஊர்லேருந்து அம்மா செஞ்சு அனுப்புனா தான் வந்து பிரியாணி மசாலாலாம் வந்து வரணும். ஸோ அது வரையும் இந்த பேக்கெட் பிரியாணி மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறது வழியை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்கே பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் அரிசி வந்து நல்லா கழுவி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 கப் அளவுக்கு. இதை வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடலாமேன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஜென்டலாக வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இந்த பிரியாணி மசாலா சொன்னேன் இல்லையா, இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்டிலேயே வந்து நான் இங்கே செய்யலாம். பட் அம்மா செஞ்சு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துக்கேன். ஸோ எப்படா அந்த மசாலாலாம் வரும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே கடைசியாக வந்து இந்த மல்லி இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி மேலே தூவி விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்டலாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா ஒரு சூப்பரான ப்ளைன் குஸ்கா பிரியாணி டைப் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி செய்கிறது தான். இந்த சிக்கன் மட்டன் அந்த டேஸ்ட்டை விடவே இந்த ஜஸ்ட் இந்த சோயாஸ் மட்டுமே போட்டு செய்கிற இந்த பிரியாணி வந்து ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்திங்கன்னா இந்த காடையை வந்து நான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் மசாலா பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அண்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தயிர், லெமன் மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா. ஸோ மீன்வைல் இங்கே பிரியாணியை தம் போட்டுட்டு இந்த காடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து மேலே வந்து எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே பர்ஃபெக்டாக பிரியாணி வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காடை ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அதை அப்படியே தூக்கி பிரியாணிக்கு மேலே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் அப்போ தான் எடுத்து வந்து சர்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான ப்ளைன் குஸ்கா அண்டு காடை ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் விலாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.